வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் டெக் ட்ராக் சேனல். நான் உங்கள் தீபக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுழல் வால்வை பற்றி, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபலை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த வீடியோவில் சுழல் வால்வை பற்றி நான் சொல்லியிருப்பேன். சுழல் வால்வு மூலமாக வால்வை பயன்படுத்தி எப்படி ஒரு நியூமேட்டிக் சிலிண்டர் ஒர்க் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் சிலிண்டரோட ஒர்க்கிங்கை பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்க தவறினவங்க அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர். இந்த சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டல் ஃபார்வர்டாக வந்து மூவ் ஆகுது. ஹேர் ப்ரெஷர் கம்மியாகும் போது ஸ்ப்ரிங் டென்ஷன் அதிகமாகும் போது அந்த பிஸ்டலுடைய ராடு வந்து பேக்வேர்டு வருது. இதன் மூலமாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து செயல்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இந்த டபுள் ஆக்டிங் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ரெஷருடைய சேஞ்சஸ் மூலமாக ஒரு பேக்கில் இருக்க ஹேர் ப்ரெஷரை விட ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர் ப்ரெஷர் வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் மாறும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்த உடனே இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதன் மூலமாக இந்த பிஸ்டல் ராடு வந்து மேல் நோக்கி புல் பண்ணப்படுது. மேல் நோக்கி புல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நாப் வந்து க்ளோஸில் இருக்கிறது ஓப்பன் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய கொலா பைப்பு மாதிரி தான், டேப்பிங் ரேஞ்ச் மாதிரி தான். வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணோன்னு ஃப்ளோ எப்படி வருதோ அதே போல் தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வாழ்வில் பார்த்தீங்கன்னா தானியங்கி பஸ், அதாவது தானியங்கி பேருந்தில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். பஸ்ஸில் வந்து ஓட்டுநர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கதவை வந்து திறக்கிறதுக்கு இந்த பிஸ்டல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மேனுவல் பிஸ்டல் சொல்லுவாங்க. இதோட ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுழல் வால்வு தான். அது வந்து எலக்ட்ரிக்கல் மூலமாக வந்து ஆக்டிவேட் செய்யப்படும். இது வந்து மேனுவலாக நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஹேர் சப்ளை பார்த்தீங்கன்னா சுழல் வால்வுக்கு ஹேர் சப்ளை வந்து எஃப்ஆர்எல் மூலமாக தான் எப்பயுமே கொடுக்கப்படும். எஃப்ஆர்எல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்எல்ன்றது ரொம்ப வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. எஃப்ஆர்எல் உடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ரெடியூஸ் லூப்ரிகேட். இதுலேயே வந்து அதுக்கான தெளிவுரை இருக்குது. ஃபில்டர் காற்றுல இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் செக் பண்ணி வச்சுட்டு கொடுக்கும். இந்த ரெகுலேட்டர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணி எடுத்துகிட்டு லூப்ரிகேட், அதாவது சிலிண்டரில் உள்ள உராய்வு தன்மையை வந்து கட்டுப்படுத்த லூப்ரிகேட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் மேனுவலாக வந்து நம்ம வந்து ஏரை வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபில்டர் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் டஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் பயன்படுது.